ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 o'clockலாம் ஏந்துட்டுங்க. ஏந்து நிலவாசியில் பெருக்கி கோலம்லாம் போட்டாச்சு. வீடு மாஃப் போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியே இருக்கிற விநாயகருக்கு அபிஷேகம்லாம் பண்ணி பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டுங்க. வெளியே பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி முருகருக்கு வேல்மாறல் பூஜை பார்த்தீங்கன்னா 33வது நாளுன்றதுனால இன்றைக்கி பால் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு வெற்றிலை தீபம் போட்டு வேல்மாறலும் படித்தாச்சுங்க. இன்றைக்கி பசங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 days லீவ் முடிஞ்சு நீலேருந்து திரும்ப ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்கூலுக்கு போனாலே எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பசங்களுக்கு லஞ்ச் இல்லாமல் பேக் பண்ணுன்றதுனால இன்றைக்கி வேலைவும் அதிகமாக இருக்குது. ஏதோ நம்மளுக்கு ரெஸ்ட் விட்ட மாதிரி இருந்தது இத்தினால. இன்றைக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்ஃபெக்டாக எல்லா வேலையும் கரெக்ட் டைமுக்கு ஆகுங்க. இன்னைக்கு ஓம் சக்தி அம்மா தாயாருக்கு 2ஆம் நாள் விரதம் தாங்க. பழங்கள்லாம் வச்சு இன்னைக்கு அம்மாவுக்கு நெய்வேத்தியமாக பண்ணி சாம்பிராணி போகலாம் காமிச்சு பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரதீப் குட்டியும் கனிஷ் குட்டியும் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல. அவங்க 2 பேருக்குமே உடம்பு சரியில்லை. மீதி இருக்கிற 2 பேருக்கும் இன்னைக்கு லஞ்செல்லாம் பேக் பண்ணி அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம ரியாஷு குட்டிக்கு பர்த்டேங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே.